முல்லை பெரியாருடைய அணையை வந்து 152 அடி உயர்த்தணும், காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லக்கூடிய வழிகாட்டிகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு. மேகதாதுவில் நீங்கள் அணை கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு உதாரணம் சொல்கிறாரு. மாநில உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் இவ்வளோ விஷயத்தை பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் டீலிமிட்டேஷன் மாநில உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது 7.5 தான் இருக்கணுங்கிற அந்த விஷயத்தையும் கோட் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஏன் 543 போடல, அதையும் ஃப்ரீஸ் பண்ணலை, ஏன் நீங்கள் வந்து அங்கே சத்தம் போட்டு பேசல? போன வாரம் உரையில் வந்து 543 போட்டார், அதை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் ஒரே லைனில் முடிச்சிட்டார்ல, அப்போ பல்ட்டி அடிச்சிட்டார் விஜய் தானே சொல்லணும். இல்லை, அப்படி தான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த கவுன்சில் கூட்டம் முடிச்சுட்டு வெளியில் வரப்போ சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறாரு, எங்களோட நிலைப்பாட்டில் மாற்றமே கிடையாது. இன்னைக்கு எந்த ஆட்சி வந்தாலுமே ஒன்றிய அரசை சார்ந்து தான் இருக்கணும். இன்னைக்கு பல நீங்கள் நிதியாக இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியோடைய வரவாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுடைய அப்ரூவலாக பண்ணணும். ஆனால் கடந்த 5 வருஷத்தில் திமுக அதை பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி திமுகவினர் சொல்கிறோம். பண்ணிச்சேங்க, அது வந்து மோதல் போக்கு இருந்ததுனால இன்னும் நிறையா வளர்ந்துருக்கும். இல்லை, ஒருவேளை அவங்க காங்கிரஸ் நாளைக்கு கூட்டணிக்கு வரலைன்னா பாஜக பக்கம் போயிருப்பாங்க. ஏன்னா இந்தியா டுடே தமிழ் லைவ் லான்ச்சில் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து காங்கிரஸ்க்கு முன்னாடி காங்கிரஸ் கூட்டணிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்ட கூட்டணி பேசுனீங்கன்னு எல்லார்ட்டையும் ஆதாரம் இருக்குது, எடுத்து வெளியே விட்டால் என்னாங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. அவங்க பாஜக கூட கூட்டணி பேசுன உண்மைதானா? இது நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். 108 நிற்கிது, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். நம்ம ஏன் வந்து திமுக கூட்டணி இருக்கவங்களை கூப்பிட்டு பண்ணக்கூடாதுன்னா, அப்போ இப்படி ஒரு ரிஸ்க்கு அவர் அவ்வளோ தைரியம் எடுப்பார்னு யாரும் சொல்லலை. ஏன்னா அவங்கள நம்ம கூப்பிட்டோம் பேசணும் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து வேற ஒரு முத்திரை வந்துடும். ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க நமக்கு பிடிஎம்னு, அது முத்திரை விழுந்துடும். வேண்டாம், நீங்கள் அங்கே பேசுங்கன்னு அந்த ப்ரொபோசலுடைய டைரக்ஷனை மாற்றினதே வரும். தொடர்ந்து விஜய் அவர்கள் மத்திய அரசியலுக்கு அடுத்து செல்வார், பிஎம் கேண்டிடேட், இந்த மாதிரி ஒரு இதை தாவேகாவினரே கிளப்பி விடுறாங்க. இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஆசை தான் அந்த நிர்வாகிகளுக்கு, தன்னுடைய தொண்டர்களுக்கு. அடுத்து நம்ம அண்ணனை வந்து முதல்ல பிரதமர் ஆக்கி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது. பாஜகவை வந்து இவங்க வந்து நேரடியாக ஒரு மோதல் போக்கை பாஜக கூட உருவாக்குறது பண்ணுறாங்கன்னு தோணுது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது நேர்காணலில் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அமித்ஷா விஜய் அவர்கள் சந்திப்பு தமிழ்நாட்டில் பெரிதும் பேசப்படுது. இது எதற்கான சந்திப்பு? தென் மாநில முதல்வர் மாநாடு அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட டீலிமிட்டேஷனுக்கு ஆதரிப்பு தான், அந்த மாதிரி எல்லாம் ஒத்து வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்திப்புன்ற மாதிரி வெளியே பேசுகிறாங்க. எது உண்மை, என்ன நடந்தது, நேற்று என்னென்னலாம் விஷயங்கள் கசிந்தது? இல்லை, சுதந்திரத்திற்கு பிறகு மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கப்படுது. அதை மாநிலம் பிரித்ததுக்கு பிறகு மண்டல வாரியாக பிரிக்கிறாங்க. தென் மண்டலம், வடமண்டலம், நார்த் ஈஸ்ட், வடமேற்கு மண்டலம்னு மண்டல வாரியாக பிரிக்கிறாங்க. மண்டல வாரியான ஒரு 6-7 மாநிலங்களை ஒன்றடக்கிய ஒரு மண்டலம். நம்ம தென் மண்டலங்களில் இருக்கிறோம். அதான் சதன் சோன் மீட்டிங் நேற்று நடந்தது. இது ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா சைக்கிளிங் முறையில் அந்த கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ இந்த மாதிரி மாறி மாறி ஒரு கூட்டம் நடக்கும். அப்போ அந்த சுற்றி இருக்க அந்த மாநிலத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு உறவு முறையை பேணுறது, அந்த மாநிலத்துக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, அந்த மாநிலத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உண்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் நடக்கும். 2018 பெங்களூரில் நடந்துச்சு. அப்போ துணை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் கலந்துக்கிட்டார். அப்போ ராஜ்நாத் சிங் அங்கே இருந்தார். 2022 ஆந்திராவில் நடந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு முறை மாறி மாறி நடக்கும். இந்த டைம் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது. அப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறப்ப தமிழ்நாட்டில் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடியவரை துணை முதலமைச்சராக தலைவராக வந்து இவரை போடுறாங்க, அமித்ஷா அவர்கள். துணைத் தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜயை போடுறாங்க. அப்போ எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் கலந்துக்கிறாங்க. ரங்கசாமி அவர் வரல. அதே மாதிரி ரேவந்த் ரெட்டி வந்து வெளிநாடு போனதுனால அவர் துணை முதலமைச்சர் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரியான மீட்டிங் நடக்குது. அந்த மாதிரி மீட்டிங் நடக்கிறப்ப என்னென்னா, முக்கியமான தீர்க்கப்படாத பிரச்சனைகளை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாநாட்டினுடைய நோக்கம் அப்படிங்கிறது ரோட் சேஃப்டி, ட்ரக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள அந்த மாநிலத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு ஒத்துமை, இந்த மாதிரியான விஷயங்களை டாப்பிக்காக அதை வச்சுருந்தாங்க. கூட காவிரி இஷ்யூ மாதிரி வச்சு, ஏன்னா காவிரிலாம் அந்த டாப்பிக்கில் வராது, அது தனிப்பட்ட முறையில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வச்சுருந்தாங்க கூட அந்தந்த மாநில முதலமைச்சர் அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை பேசுவாங்க. அதே வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு 20 பக்கத்தில் ஒரு இதை கொடுக்குறாரு. அதில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது 152 அடி முல்லை பெரியாருடைய அணையை வந்து 152 அடி உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்கு. அது நீண்ட நாள் கோரிக்கை. ஏன்னா முல்லை பெரியாரை வைத்து தான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாவட்டங்கள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. தேனியிலேருந்து நீங்கள் தொடங்கினா ராமநாதபுரம் வரைக்கும் போய் அப்படியே கடலில் கறக்குது. அது வரைக்கும் விவசாயம், குடி தண்ணீர் தேவை எல்லாத்துக்குமே அதுதான்
அதனால தான் வெண்ணிக்கு வந்து அந்த அணையை கட்டினார். அது ஒரு பெரிய வரலாறு. இப்போ அதனுடைய அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்தணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த அணை வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பலமுறை சொல்லியும் கூட பலமுறை நீருக்கடியில் போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பல இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது, ஆனால் இந்த டேம்க்கு ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த நீர்மட்டத்தை உயர்த்தலாங்கன்னு வரைக்கும் சொல்லிட்டாங்க. சேமித்து வச்சிருக்கக்கூடிய நீர்மட்டத்தை வந்து இன்னும் உயர்த்தலாம். இப்போ என்னென்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நீர்மட்டம் உயர்றப்ப என்ன பண்ணுறாங்க, திறந்து விட்றாங்க. அப்போ சேமித்து வச்சுருந்தா தான் நம்ம கோடை காலங்களுக்கு நமக்கான விவசாயத்துக்கும் தண்ணீர் தேவைக்கும் பயன்படும். இப்போ நீண்ட நாள் அதை ஒரு கோரிக்கை, அவங்க வந்து அந்த அணையை பாதுகாப்பு இல்லை, அதுக்கு மேலே சேர்த்து வச்சோம்னா டேம் உடஞ்சிரும்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை பாதுகாப்பாக தான் இருக்குன்னு ரெண்டு தரப்புலையுமே அது ஒரு இன்ஜினியரை நியமித்து அவங்க போய் செக் பண்ணிலாம் சொல்லிட்டாங்க. இப்போ அந்த கோரிக்கையை வலியுறுத்துறார், அந்த நீர்மட்டத்தை உயர்த்தணும், முல்லை பெரியாறினுடைய நீர்மட்டத்தை உயர்த்தணுங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறார். இது கேரளாவுக்கு. கர்நாடகாவுக்கு நமக்கு தெரியும், நம்ம நீண்ட நாட்களாக அந்த மேகதாது இஷ்யூவாக இருக்கட்டும், காவிரி நீரை நமக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், காவிரி நீர் வந்து அந்த காவிரி மேலாண்மை வாரியம்னு ஒன்று இருக்குது, அது போர்டு இருக்குது. அவங்க தான் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு எத்தனை டிஎம்சி தண்ணீர் விடணும்னு அவங்க தான் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ அதையும் அவங்க மதிக்கிறதில்ல. 2018 உச்சநீதிமன்றத்தில் நமக்கு ஒரு தீர்ப்பு வந்துச்சு, நமக்கு சாதகமாக. அதாவது எங்கே உருவாகி எங்கே முடியுதோ அதனுடைய கீழ்மட்ட பகுதிகளில் உத்தரவு இல்லாமல், அனுமதி இல்லாமல் மேல் மட்டத்தில் நீங்கள் எதுவும் அணையை கட்டக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு உத்தரவு இருக்குது. அந்த உத்தரவின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்கள் மதிக்கணும், காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லக்கூடிய வழிகாட்டிகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு. மேகதாதுவில் நீங்கள் அணை கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு உதாரணம் சொல்கிறார். அப்புறம் பெங்களூரில் ஓடிட்டு இருக்க மெட்ரோ ட்ரெயினை வந்து ஓசூர் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மெட்ரோ ஓசூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்போ உங்களுக்கு வந்து நிறைய டிராஃபிக் குறையும், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் கூடும், அதனால் வந்து அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு கோரிக்கையும் வைக்கிறார். இந்த மாதிரி நிறைய கோரிக்கையை வச்சுட்டு அடுத்து டீலிமிட்டேஷன், அதாவது அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வந்து எந்த மாநிலமும் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில் நீங்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றாங்க. அந்த 20 பக்க அறிக்கையில் இது இருக்குது. இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது எதுவுமே விட்டுட்டாங்க. நேற்று முழுவதுமே வந்து பல்ட்டி அடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. நேற்று ஒரு 2-3 சேனலுக்கு விவாதத்துக்கு கூட போனால் தான் சொன்னேன், ஏங்க இவ்வளோ மேட்ரு பேசியிருக்கிறாரு, மாநில உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் இவ்வளோ விஷயத்தை பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் டீலிமிட்டேஷன், மாநில உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது, 7.5க்குள்ளே தான் இருக்கணுங்கிற அந்த விஷயத்தையும் கோட் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஏன் 543ன்னு போடல, அதை ஏன் ஃப்ரீஸ் பண்ணலை, ஏன் நீங்கள் வந்து அங்கே சத்தம் போட்டு பேசலைங்கிற மாதிரி. ஏன்னா போன வாரம் உரையில் வந்து 543 போட்டார், அதை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் ஒரே லைனில் முடிச்சிட்டார்ல, அப்போ பல்ட்டி அடிச்சிட்டார் விஜய் தானே சொல்லணும். இல்லை அப்படி தான் இவங்க சொல்கிறாங்க, ஆனால் அது அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த கவுன்சில் கூட்டம் முடிச்சுட்டு வெளியில் வரப்போ சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறாரு, எங்களோட நிலைப்பாட்டில் மாற்றமே கிடையாது. அப்போ அதே போட்டிருக்க வேண்டியதானே. இல்லை அதுதான் இங்கே சிக்கலே, அதை ஏன் போடாமல் விட்டாங்கிறதான் தெரியல. இப்போ அதை நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்கள், 543 கண்டினியூ ஆகணும், அந்த 71 சென்சஸே உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கன்னு அந்த வார்த்தையை ரொம்ப டீட்டெயிலிங்காக போகாமல் மேல்மட்டமாக போட்டது தான் விவாதமாகி போச்சு. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா, இவர் கேரளாவட்டையும் கர்நாடகாவிலையும் இந்த விஷயங்கள்லாம் கேட்டிருக்கிறாரு, இது பூரா அடிபட்டு போச்சு, மொத்தமாக அடிபட்டு மேலே வந்துருச்சு. ஒரு பாஜக சரண்டர் ஆகிட்டார், பல்ட்டி அடிச்சிட்டாரு அப்படி இப்படின்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதாவது அடுத்து நம்ம ரொம்ப இதில் வந்து என்னென்னா, புதுசாக வந்த ஒரு கவர்மெண்ட், யதார்த்தத்தை நம்ம பேசணும். புதுசாக வந்த கவர்மெண்ட்டு இன்றைக்கி எந்த ஆட்சி வந்தாலுமே ஒன்றிய அரசை சார்ந்து தான் இருக்கணும். இன்றைக்கி பல நீங்கள் நிதியாக இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியோடைய வரவாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுடைய அப்ரூவல்லாம் பண்ண முடியும். ஆனால் கடந்த 5 வருஷத்தில் திமுக அதை பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி திமுகவினர் சொல்கிறாங்க. பண்ணிச்சேங்க, அது வந்து மோதல் போக்கு இருந்ததுனால இன்னும் நிறையா வளர்ந்துருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சாம்பிள் ஒன்று சொல்கிறேன், ஆந்திராவில் ஒரு அமராவதின்னு ஒரு சிட்டியை உருவாக்குறாரு. அது ஆந்திரா ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்த பிறகு ஆந்திரா வந்து 2ஆக பிரிக்கப்படுது, தெலுங்கானா ஆந்திரான்னு. தெலுங்கானா முதல்ல ஒட்டுமொத்த ஆந்திராவுக்கும் வந்து ஹைதராபாத் தான் கேபிட்டல். இப்போ தெலுங்கானா வந்து ஹைதராபாத் எடுத்துக்கிட்டாங்க, இதுக்கு தலைநகரம் இல்லாமல் இருக்குது. அப்போ சந்திரபாபு நாயுடு போன ஆட்சி காலத்தில் ஒரு தலைநகரத்தை உருவாக்கணும்னு அமராவதின்னு உருவாக்குறாரு. அதுக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் அவர் ஆரம்பித்து, அதுக்குமே ஆட்சி மாறி போச்சு, விட்டுட்டாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த 40 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டை திருப்பி எடுத்து 15 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுடைய ஃபண்டு மட்டும், அப்புறம் உலக வங்கி, நபார்டு போன்ற வங்கிகளுடைய கடனோட அதை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, பெரிய கம்பெனிஸ் உள்ளே வர்றப்ப நம்ம இந்த மாதிரியான அதாவது நிர்வாக ரீதியாக அவங்களோட மோதல் போக்கை கடைப்பிடிக்கக்கூடாது. அரசியல் ரீதியாக அவங்களோட நிலைப்பாட்டில் நமக்கு 1000 மாறுபாடு இருக்குது. அது நம்மளுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு நாளும் சமரசம் செய்து கொள்ள மாட்டாங்க.
காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் வச்சுக்கிட்டு பாஜகவோட அவங்களால ட்ராவல் பண்ணவே முடியாது, விடவும் மாட்டாங்க. அது எப்படி பாஜகவும் எப்படி ஒத்துக்கிறோம்? அப்போ நிர்வாக ரீதியாக அந்த இடத்தில் நம்ம சில விஷயங்களில் அவங்களோட நட்புறவோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு சில விஷயங்களை சாப்பிட்ட புது ஆட்சி, புதிய ஆட்கள், அவங்க இன்றைக்கி மிக பலத்தில் மேலே இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம பெரிய அளவில் நம்ம வந்து அவங்களோட ஃபைட் பண்ணுறப்ப நமக்கு வந்து மாநில வளர்ச்சிகள் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ பாஜகவுக்கும் எல்லை கோடை போட்டிருக்காங்க, இந்த பக்கம் காங்கிரஸுக்கும் ஒரு கோடை போட்டிருக்காங்க. அந்த 2 கோட்டுக்குள்ளே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் இவங்க நிற்கிறாங்க. இப்போ ரொம்ப நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பாஜகவோட போகிறப்ப காங்கிரஸ் வெளியில் போகும். காங்கிரஸோட நீங்கள் நெருக்கம் போனால் பாஜக உள்ள போட்டு நெருக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு சிச்சுவேஷன் இங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்குள்ளே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் அவங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. வெளிலேருந்து பார்க்குற நமக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டும் அங்கே இருக்கிறாங்க. கோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு கால், கோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு இடையில நின்று ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் இப்போ காங்கிரஸோட நெருக்கமாக போனால் பாஜக அங்கே வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிடும். பாஜகவோடு நீங்கள் நெருக்கமாக போகிறோம்னா காங்கிரஸ் வெளியில் போக ஆரம்பிக்கும். இப்போ 2க்கும் இடையில வந்து நீங்கள் ஒரு கேம் ஆடணும். இப்போ என்ன செய்யணும்? ஒன்றிய அரசை பாதிச்சுக்கிட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வராது, ஃபண்டு வராது. ஒரே இடத்துல நம்ம வந்து ஒரு நெருக்கமாக போயிட்டால் இங்கே கூட்டணி கட்சிகள் நம்ம எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. தமிழ்நாட்டில் அந்த அரசியலும் எடுபடாது. பாஜகவோட நெருக்கமாக போகிறனால நமக்கு ஒரு வீக்னஸ் அங்கே. அப்போ 2யும் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ என்ன நடக்கலாம்? ஒரு சாஃப்டாக ஒரு அப்ரோச் அங்கே ஹேண்டில் பண்ணுவோம். ஏன்னா அடுத்து 2029 தேர்தல், இன்னும் 3 வருஷம் இருக்குது. இந்த 3 வருஷத்துக்குள்ள ஏதாவது மாற்றம் நடந்துடும். அப்போ 2 பக்கமுமே இல்லாமல் நடுவில் வந்து நம்ம போவோம். 2வது நமக்கு எம்பியும் கிடையாது. இல்லை, ஒருவேளை அவங்க காங்கிரஸ் நாளைக்கு கூட்டணிக்கு வரலைன்னா பாஜக பக்கம் போயிருப்பாங்க. ஏன்னா இந்தியா டுடே தமிழ் லைவ் லான்ச்சில் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து காங்கிரஸ்க்கு முன்னாடி, காங்கிரஸ் கூட்டணிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்ட கூட்டணி பேசுனீங்கன்னு எல்லார்ட்டையும் ஆதாரம் இருக்குது, எடுத்து வெளியே விட்டால் என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. அவங்க பாஜக கூட கூட்டணி பேசுன உண்மைதானா? அதிமுகவோடு பேசியிருக்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. பட் அவங்க சில கண்டிஷன்ஸ் வேணாம்னு, அதெல்லாம் ஒன்று நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, 108ஓடு நடந்திருக்கு. இது நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். 108ஓடு நிற்கிது. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். அப்போ இவருடைய ஆலோசகர்கள், வெல்விஷர்ஸு சில பேர் வந்து நம்ம அதிமுகவுடைய ஆதரவை கேட்கலாம், அவங்களும் தரதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறோன்னே 2.5 வருஷம் அப்படிங்கிற மாதிரியான இவர் யாருக்கு முதலமைச்சர், இது நடந்த மேட்ரு. இது முதலமைச்சராக இருந்த விஜய் அவர்களுக்கு இதில் எதுவுமே எந்த கருத்தையுமே சொல்லலாம், எந்த கருத்தையுமே சொல்ல அமைதியாக இருக்கிறாராம். எப்போ 108 ஜெயிச்சதுக்கு பிறகு அந்த 4 நாள் நடந்துச்சு. 4 நாள் நடந்ததை உள்ளே இருந்தவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான சோர்ஸில் வந்த செய்தி. அமைதியாக இருந்தாராம். ஒரு குரூப் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்களாம், அதிமுக கூட வந்துடுவோம். இவர் எதுக்குமே சம்மதம் சொல்ல. அதிமுகவில் பேசினா எனக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க, முதலமைச்சர் என்னமோ கேட்டிருக்கிறாங்க. அப்பையும் இவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஒரே வார்த்தை சொன்னாராம், எல்லாருமே பால் அந்த பக்கம் போட்டுட்ருக்கப்ப நம்ம ஏன் வந்து திமுக கூட்டணி இருக்கவங்களை கூப்பிட்டு பண்ணக்கூடாதுன்னு. அப்போ இப்படி ஒரு ரிஸ்க்கு அவர் அவ்வளோ தைரியம் எடுப்பார்னு யாருன்னு சொல்லலை. ஏங்க நீங்கள் அவங்க எப்படி கூப்பிட்டு வருவாங்க, அவங்கள வச்சு நீங்கள் வருமானம் இல்லை, அதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா அவங்கள நம்ம கூப்பிட்டோம் பேசணும் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து வேறு ஒரு முத்திரை வந்துடும். அரசியல் நம்ம நாள் ட்ராவல் பண்ண முடியாது. ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க நமக்கு பிடிஎம்னு, அது முத்திரை விழுந்துடும். வேண்டாம் நீங்கள் அங்கே பேசுங்கன்னு அந்த ப்ரொப்போசலுடைய டைரக்ஷனை மாற்றினதே இவர் தான். இதுதான் நடந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் தேர்தலுக்கு பிறகு பல கட்சிகளும் பேசினாங்க, நாங்கள் ஆதரவு தர்றோம். ஒரு இன்றைக்கி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாகவே ஆதரவு கொடுக்குற அளவுக்குலாம் இருந்தாங்க. அதெல்லாம் நிறைய நடந்துச்சு. அப்போ அந்த சுச்சுவேஷனை பயன்படுத்திட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு பலரும் யூஸ் பண்ணாங்க. இவர் அந்த இடத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார், நமக்கு வேண்டாம் அப்படின்னா. அப்புறம் காங்கிரஸ் கூட அடுத்த நாளே வந்துட்டாங்க, மற்ற கட்சிகள்லாம் வந்துட்டாங்க, ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஒரு 3 மாதத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. சுமூத்து 5 வருஷம் போயிடும். ஏன்னா ஆல்ரெடி பாஜகன்னு தான் ஒரு இதிலே ஆரம்பிச்சப்பட்ட கட்சி, அப்படியே தேர்தலை சந்தித்த கட்சி. இன்றைக்கி வந்து அவ்வளோ நேரம் சட்டமன்றத்தில் அவ்வளோ உரையாட்டினாங்க டீலிமிட்டேஷனுக்கு எதிராக. பட் ஆனால் இப்போ டீலிமிட்டேஷனுக்கு தொகுதி மறுவரையில் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாமல் இருந்தால் ஏற்போம் என்ற டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் தீர்மானம் போடலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், முடிவு பண்ண முடியாது, ஓட்டு போட முடியாது. தாவேக்காவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். இப்போ டீலிமிட்டேஷன் பில்லு நாளைக்கு வருது பார்லிமெண்ட்டில். தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? இங்கே அவங்க போராட்டமே பண்ணலாம், இங்கே தீர்மானம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம். ஆளும் கட்சி போராட்டங்க டீலிமிட்டேஷன் எது என்ன பண்ணுவீங்க? வேற என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்க 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 நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்காங்க. காங்கிரஸ் பில் பாஸ் பண்ணும்போது எதாவது பண்ணுவாங்க. காங்கிரஸ் நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு? இப்போ டீலிமிட்டேஷன் பில்லில் அன்றைக்கி வந்த 2 மாநில முதலமைச்சர்களும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களும் இதை பெருசாக வலியுறுத்தலையே. நீங்கள் அதையும் பார்க்கணும்ல. காங்கிரஸ் நேரடியாக ஆளக்கூடிய கேரளாவிலையும், காங்கிரஸ் நேரடியாக ஆளக்கூடிய கர்நாடகாவிலையும், தெலுங்கானாவிலையும் இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தை பற்றி அன்றைக்கி பேசியிருக்கிறாங்கிற ஒரு செய்தி பெருசாக இல்லை. அவங்களும் மாநிலம் உரிமை சார்ந்த விஷயத்தில் இது ஒரு ஆல் இண்டியா ஒரு இஷ்யூ.
இது வந்து வாரியம் அமைக்கணும், டீலிமிட்டேஷன் போர்டு ஒன்று போட்டணும், அவங்க எல்லா மாநிலத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணணும், எல்லா மாநிலத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய கருத்துக்களையும் கேட்கணும். அப்புறம் இவங்க ஒரு ப்ரொப்போசல் ரெடி பண்ணுவாங்க, அதுக்கு திருப்பி டிஸ்கஷன் நடக்கும், அதுக்கு பிறகு பார்லிமெண்ட்டுக்கு போகணும், அதுக்கு பிறகு விவாதம் நடக்கணும். முதல்ல அந்த பில்லுடைய டிராஃப்ட் என்ன இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை வரப்போ பார்ப்போம் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. வெளியில் வந்து அவர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறார், டீலிமிட்டேஷன் நிலைப்பாட்டில் எங்கள் மாற்றமே கிடையாது, இந்த 543 ஃப்ரீஸ் பண்ணுங்கள், இது தொடரணும் அப்படிங்கிறாரு. அந்த ஒரே ஒரு இதை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இவர் ஒட்டுமொத்தமாக பாஜகவோட போயிட்டார், பாஜகவோட பல்ட்டி அடிச்சிட்டாரு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவங்க வந்து போட்டு மாறி மாறி பேசிட்டு இத்தனை விஷயங்களையும் மற்ற அண்டை மாநிலத்துடைய முதலமைச்சர்கள்ட்ட இதெல்லாம் பேசியிருக்கிறார். இந்த மாதிரியான மாநில ஒரு நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசினதெல்லாம் மறைச்சிட்டு இது முழுவதுமே ஹைலைட்டாக வந்து டீலிமிட்டேஷன் விஷயத்தில் வந்து பல்ட்டி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இதை தான் வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. தொடர்ந்து விஜய் அவர்கள் மத்திய அரசியலுக்கு அடுத்து செல்வார், பிஎம் கேண்டிடேட், இந்த மாதிரி ஒரு இதை தாவேகாவினரே கிளப்பி விடுறாங்க. இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஆசை தான் அந்த நிர்வாகிகளுக்கு, தன்னுடைய தொண்டர்களுக்கு அடுத்து நம்ம அண்ணனை வந்து முதல்ல பிரதமர் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது. 2014 நீங்கள் இப்போ தெரியும், அந்த மாதிரி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு கட்சி நிர்வாகி அடுத்த முதல்ல பிரைம் மினிஸ்டர் வந்து ஜெயலலிதா தான் நாங்கள். அப்போ தொண்டர்கள் சொல்கிறது தான் வருங்கால. இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எல்லாரும் எடுத்து போட்டு அடிப்பேன். வட மாநிலங்களில் பல இன்ஃப்ளூயன்சர் விஜய்க்கு ஆதரவாக இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்குதா? உண்மையில் நடந்துட்டு இருக்கா? யாரோ ஒரு சில பேர் பண்ணுறதாக சொல்கிறாங்க, அது முழுவதுமாக தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சுங்க இது வந்து ஒரு நரேஷன் மாதிரி தான் தெரியுது. எப்படி நீங்கள் வந்து ஆளுகிற பாஜகவை எதிர்த்து போய் ஒரு கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியும்? 2 வருஷத்தை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க, ஆந்திராவில் முதல்ல ஸ்ட்ராங் பண்ணும், தென் மாநிலங்களில் முதல்ல ஸ்ட்ராங் பண்ணும். இது சாத்தியமா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது. பாஜக வந்து இவங்க வந்து நேரடியாக ஒரு மோதல் போக்கை பாஜக கூட உருவாக்குறதுக்கு பண்ணுறாங்களோன்னு தோணுது. நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி ஒரு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்? அந்த கட்சி தென் மாநிலங்கள் எடுத்துங்க, ஒன்றும் ஆந்திராவில் கட்சி கிடையாது, தெலுங்கானாவில் கிடையாது, கேரளாவில் இருக்குது, ஒரு பேருக்கு இருக்குது, ஆரம்பிச்சிருக்காங்க. இனி அடுத்து வந்து 3 வருஷத்துக்குள்ளே வட மாநிலங்களில் போய் கட்சி ஆரம்பித்து நிர்வாகத்தை போட்டு அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணி அங்கே லோக்கலில் பார்ட்டி இருக்கும். அது எப்படி சாத்தியம்? அப்போ உடனே செய்கிறாங்க அப்படின்னா அது நரேஷன் செட் பண்ணுறாங்க, ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, வட இந்தியாவில் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி வந்து பாஜகவின் கோபத்துக்கு தாவேக்காவை கொண்டு போகிறதுக்காக இவங்க ஏதோ ஒரு வேலையை பண்ணுறாங்களா சந்தேகமாக தான் இருக்குது எனக்கு. டீலிமிட்டேஷன் பில் ஓகே பாஸ் ஆனால் என்ன முடிவு பண்ண முடியும் அப்படின்றத இங்கே கேள்வியாக இருக்குது. என்ன மாதிரியான டிராஃப்ட் முதல்ல வரப்போகுதுன்னு ஸ்டாலின் அவர்கள் தீ பரவட்டும் நெரிச்சார், விஜய் அவர்கள் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக அவங்க ஃப்ரீஸ் பண்ணணுங்கிறாங்க. இந்த 543ங்கிறது ஒன்றும் 25 வருஷத்துக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து அதுதான் நிலைப்பாடு அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக. காங்கிரஸ் நிலைப்பாடு தான், காங்கிரஸ் நிலைப்பாடு டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸ், அதுதான் தாவேக்காவினுடைய நிலைப்பாடு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒருவேளை தாவேக்கா வேறு மாற்று நிலைப்பாடு எடுக்கவும் செய்யாது, எடுத்தால் இவங்களுடைய கூட்டணியில் இருக்கவங்களுக்கு பதில் சொல்லணும்ல. திமுகவின் நிலைப்பாடு ஆனால் தடுமாற ஆரம்பிச்சிருச்சா டீலிமிட்டேஷனில்? அது ஏற்கனவே தெரியுது. அவங்க வந்து எரிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? வேணான்னு அர்த்தம். வேணாம், கம்ப்ளீட்டாக வேணாம், அவ்வளோதான். எங்களுக்கு அப்படி பழைய நிலைப்பாடே தொடரணும்னு. ஆனால் இப்போ வந்து அவங்க இறங்கி வந்திருக்கிறாங்கிற மாதிரி தான் தெரியுது. இதில் என்னென்னா, இப்போ சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானமாக இருக்கட்டும், மற்ற அனைத்து எம்பிகள் கூடிய கூட்டமாக இருக்கட்டும், ஏன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டீலிமிட்டேஷன் போர்டு போட்டாங்கன்னா அவங்க கொடுக்குற டைரக்ஷன் தான் வந்து ஃபைனலு, கோர்ட்டு கூட போக முடியாதுங்கிறாங்க. ஆனால் இது கண்டிப்பாக வர நவம்பர் மாதத்தோடு அந்த இது பீரியட் முடியுது, 25 வருஷத்து பீரியட் முடியுது. நீங்கள் அடுத்த எக்ஸ்டென்ஷனுங்கிறது கேட்க முடியாது. ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சோம்னா இது ஒரு பெரிய அரசியல் சிக்கல் இருக்குது. ஏன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் எத்தனை முறை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க? நீங்கள் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கப்பாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க? விகிதாசார பெர்சன்டேஜ் அடிப்படையில் போட்டிங்கனாலுமே நமக்கு பாதிப்பு, மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்தாலுமே பாதிப்பு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம். இது எல்லா மாநில முதலமைச்சர்களும் திறந்த மனத்தோடு உட்காந்து பேசி ஒரு சுமூகமாக பாதிப்பு இல்லாமல் எடுக்கணும். ஆனால் பாதிப்பு இல்லாமல் எடுத்தால், எந்த கணக்கில் பாதிப்பு இல்லாமல் எடுத்தாலும் நமக்கு பாதிப்பு வரதான் செய்யும். அது அரசியல் கட்சிகள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமிழக மிக்க நன்றி.